என்னால் ஜீரணிச்சிக்கவே முடியல. இது விதின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இப்பெல்லாம் விதிக்கு கூட விதிமுறை இல்லாமல் போய்விட்டது. நான் அந்த விதியை வேண்டிக் கொள்கிறேன், கொஞ்ச நாள் விடுமுறை கொடுங்க. எங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ரத்தனங்களை, மாணிக்கங்களை ஒன்றொன்னா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காதீங்க. இது உண்மையிலே தாங்க முடியாத ஒரு சம்பவம். திரு பாக்யராஜ் அவர்கள் ஒரு டைரக்டர் மறைந்தார், எழுத்தாளர் மறைந்தார், நடிகர் மறைந்தார் என்று சொல்லவே முடியாது. நான் சொல்கிறேன், உலகம் எங்கும் இருக்கும் தமிழர்கள் வீட்டில் அவரவர்கள் வீட்டிலே யாரோ தன் உறவுக்காரர் இறந்தார் என்ற ஃபீலிங் தான் வரும். பாக்யராஜன் மனைவி செய்தி கேட்டார், அப்படிதான் அவர் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு. ஒருத்தர் வீட்டில் எங்க அண்ணா போயிட்டார், என் தம்பி போயிட்டார், எங்க மாமா போயிட்டான், என் மச்சான் போயிட்டான், எங்க தாத்தா போயிட்டான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு உண்மையிலேயே எங்க வீட்டு பிள்ளையா இருந்தவர் திரு பாக்யராஜ். அந்த இடத்தை பிடித்த தனி பெருமை திரு பாக்யராஜ் அவர்கள் தான் இருக்கு. அது எப்படி அவர் தொட்ட உச்சத்துக்கும் அவர் பழகிற விதத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ரொம்ப சாதாரணமா பழகுவார். ஒண்டர்ஃபுல் பர்சன். பூர்ணிமா அவர்களுக்கெல்லாம் எப்படி சமாதானம் சொல்றதுலே தெரியல எனக்கும்.